என்னுடைய அழகிய மென்மையான மனம் கொண்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லா வளங்களும் செல்வங்களும் நிம்மதியும் உங்கள் வாழ்க்கையில் பெருக எல்லாம் வல்ல இறைவனை மனமார வேண்டிக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது ஒரு வெகுளியான அன்பான அப்பாவி பெண்ணின் கதை. வீடியோவிற்குள் செல்லும் முன் நமது HADHIRE மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். பெல் ஐகான் அழுத்தி உங்களின் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். அவள் பெயர் ரிதமிகா. அந்த வாரம் முழுவதும் வேலை சுமையும் பயணமும் அதிகமாக இருந்தது. சரியாக தூங்க கூட நேரமில்லை. உடலும் மனமும் சோர்ந்து போயிருந்தது. அந்த நேரத்தில் அவளின் கணவர் வீட்டில் ஒரு முக்கிய நிகழ்ச்சிக்கு செல்ல அழைப்பு வந்தது. உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. தலைசுற்றல், காய்ச்சல், உடல் சோர்வு. அவளால் சரியாக நடக்க கூட முடியவில்லை. ஆனால் அவளின் வலியை விட நிகழ்ச்சிக்கு தாமதமாகிறது என்பதுதான் அவளின் கணவருக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவள் எப்படியோ எழுந்து குழந்தைகளை தயார் செய்து வீட்டு வேலைகளையும் முடித்து தன்னை மறந்து கிளம்பினாள். பசி வயிற்றில் எரிந்தது. உடல் சோர்வில் துடித்தது. வழியில் ஒரு டீயும் சிறிது பலகாரமும் சாப்பிட்டு பயணத்தை தொடர்ந்தாள். அங்கு சென்ற பிறகும் அவளுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. இரவோடு இரவாக கணவரின் குடும்பத்தாருடன் நீண்ட பயணம். உடல்நிலை இன்னும் மோசமானது. ஆனால் அவள் மீது சிறிதளவும் அக்கறை காட்டவில்லை அவளின் கணவர். மனதில் தேங்கி இருந்த சோகத்தை நம்பிக்கையுடன் ஒரு உறவினரிடம் பகிர்ந்தாள். அதுவே அவளின் வாழ்க்கையில் இன்னொரு புயலை உருவாக்கும் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவளின் வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்ட கணவர் பழிவாங்க காத்து கொண்டிருந்தார். ஒருநாள் திடீரென குடும்பத்தினர் அனைவரையும் கூட்டி ஒரு பஞ்சாயத்து வைத்தார். என்ன நடக்கிறது என்று கூட புரியாமல் ரிதமிகா அங்கே நின்றாள். அவள் செய்யாத தவறுகள், அவள் பேசாத வார்த்தைகள், அவள் மீது இல்லாத குற்றச்சாட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் மீது சுமத்தப்பட்டன. அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் ஒரு கட்டத்தில் கடல் அலை போல அவளின் கோபமும் வேதனையும் வெடித்தது. அந்த நொடியில் யாரும் அவளின் கண்ணீரை பார்க்கவில்லை. அனைவரும் அவளின் மீது வெறுப்பையும் வன்மத்தையும் மட்டும் கொட்டினார்கள். ஏற்கனவே வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்த அவளுக்கு இது இன்னொரு பெரிய காயமாக மாறியது. மன அழுத்தம், அவமானம், வேதனை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவளை சாகும் அளவிற்கு தள்ளியது. என் மீது போய் சொன்னவர்களின் நாக்கை அறுத்துவிட வேண்டும் என்ற கோபம் ஒரு பக்கம். இந்த வாழ்க்கையை விட்டு போய்விடலாமா என்ற விரக்தி மறுபக்கம். அந்த நொடியில் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அப்போது அவளின் 2 குழந்தைகளும் அவளை பார்த்து அழ ஆரம்பித்தார்கள். அந்த சிறிய கண்களில் இருந்த பயம், அந்த சிறிய இதயங்களில் இருந்த அன்பு அவளை மீண்டும் உயிரோடு வைத்தது. தன்னுடைய அனைத்து வேதனைகளையும் மனதிற்குள் புதைத்து வைத்தாள். அவளின் மனம் அந்த நாளே இறந்துவிட்டது. ஆனால் 2 குழந்தைகளுக்காக அவளின் உடல் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு தாய் எவ்வளவு வலியை தாங்க முடியும் என்பதற்கு ரிதமிகா ஒரு உதாரணம். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற உணர்வுபூர்வமான கதைகளை காண HADHIRE மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நாடும் உங்கள் திவ்யா. நன்றி, வணக்கம்.